என்னது குல்ஃபி இவ்வளோ ஈஸி வீட்லேயே செய்யலாமா? எப்படி செய்யலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி தீஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் இன்றைக்கி செஞ்ச ரெசிபி தான் குல்ஃபி. அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டு. அதுக்கு செய்ய எப்படின்னு பார்க்கலாம். பேனில் உங்களுக்கு தேவையான இனிப்பை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா அப்படி கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு 1/2 லிட்டர் பாலில் எடுத்திருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து 1/4 லிட்டர் பால் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா அந்த சர்க்கரையோடு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பால் பவுடர் இது 10 ரூபாய் தான் ஆக்சுவலி. 2 பால் பவுடர் வந்து ஆட் பண்ணி பாலோட கரைச்சி எடுத்து இந்த பாலோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் சூப்பரான மெயின் இன்க்ரீடியன்ட். 2 ஸ்பூன் வந்து நல்லா பாலை கரைச்சி எடுத்துகிட்டு அந்த கொதிக்கிற பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நான் வந்து ஒரு 20 பாதாமை வந்து நல்லா மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை வந்து அந்த கொதிக்கிற பாலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சைடில் வந்து அடை பிடிக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா நிச்சயமாலே அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மலாய் குல்ஃபி இது ஆக்சுவலி, அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. பார்த்திங்கனாவே தெரியும் எப்படி கொதித்து நல்லா அப்படியே க்ரீமியாக வருதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. நான் ஒரு 10 to 15 மினிட்ஸில் செஞ்சுட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 பாதாம் நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டேன். என்கிட்ட மோல்டு இல்லை. ஸோ அதனால் நம்ம நார்மலாக குடிக்கிற காஃபி கிளாஸ்லேயே நான் வந்து ஆக்சுவலி மோல்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து ஈஸியாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவே ஆக்சுவலி வந்து பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். டக்குன்னு 15 மினிட்ஸில் ஆக்சுவலி செய்கிற ஒரு குல்ஃபி தான் இது. ஸோ நான் நைட்டு செஞ்சதுனால நைட்டே வச்சுட்டேன். காலையில் ஆஃப்டர்நூன்ஸ் அப்போ நோட்டுக்காக ஸோ வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலையாக போய் செட் ஆகிடுச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீமியாக இருந்துச்சு. சூப்பராக அந்த டேஸ்ட்டு குல்ஃபி நிஜமாலே. ஸோ நீங்களும் மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேணும்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரம் தீஸ்.